இல்லையா அது அவுட்லெட்டுக்கா? ஆமா, இந்த இடத்துல வரும். அது ஹைட்ல பரவாயில்லையா? ஹைட்டா இல்ல வரும், கீழே தான் வரும்ல. இந்த இடத்துல போடுங்க. பத்திரம் இந்த இடத்துல வரும். இந்த இப்படி வரும். இது உள்ளையா வரும்? உள்ளையா? இது உள்ள போகும். இது மட்டும் தான் தெரியும். இல்லண்ணா இது ரொம்ப பெருசா இருக்கு. அதான் நேரத்தை கேட்டேன் 2 இன்ச்சு தான். ஐயோ அப்ப அது இது அதே 6 தான். அப்ப தண்ணி ஃப்ரீயா போகும். ஓகே, இப்போ இதுக்குள்ள பைப் விடணும். அதுக்குள்ள இருந்து வெளியில இருந்து ஏதாவது வந்துடுமே? எதுவும் வராது. அது க்ளோஸ் பண்ணிடுவீங்களா? ஆமா, இது க்ளோஸ் தான். க்ளோஸ் பண்ணலாம், பண்ணிக்கலாம். கவுல் வாங்கி போட்டுக்கலாம், க்ளோஸ் பண்ணிக்கலாம். உங்க அப்ப தண்ணி ஃப்ரீயா போகும். சரி போட்டோம். இப்ப இது இந்த அளவு இது உள்ள போயிடும். இது வரைக்கும் உள்ள போயிடும். சரி ஓகே. இல்லைண்ணா இது அதுதான் கேட்டீங்களா? எவ்வளோ பெருசா இருக்கு. அந்த கடைக்கு நீங்க இருக்கிறது சொந்த வீடா? நம்மளா? நம்ம வாடகை தான். வாடகை வீட்லயா இருக்கீங்க? எத்தனை வருஷமா இருக்கீங்க? நம்ம இப்போ 4 வருஷமா இருக்கு. ஓ, இங்கெல்லாம் யாருன்னா வாடகை வீட்டுக்கு வராங்க? சொந்த வீடு தானே வாங்கிட்டு வருவாங்க. இல்ல இல்ல, நம்ம வந்து மெயின் ரோட்லயே ஏறோம். அப்போ ஓகே. எங்க சிடிஎஸ் ரோட்ல? திருநெல் ரோட்லயே. திருநெல் ரோட்லயா? அப்ப சிட்டி தான். அங்க வாங்க முடியாது அவ்வளவு சீக்கிரத்துல. இங்கெல்லாம் கிடையாது வீடு. இங்க இருந்து திருநெல்ன்ற ஊரு, இந்த பஞ்சாயத்து ஆபீஸ் பேக் சைட். ஓ ஆமா ஆமா, தெரியும் தெரியும். ஹோல்ஸ்லாம் போட்டுருந்தோம்னா லேப், இல்லைன்னா நார்மல் ஒர்க்குனா லேப் ரேட் கம்மியாக தான் போட்டு. ஓ அதனால 2 ஹோல்ஸ் போடணும், ஒரு ஹோல்ஸ் போடணும். ஓஹோ, இது அவுட்லெட், இது இன்லெட்டுக்கு வர போடணும். ஆமாம், இதெல்லாம் சிமெண்ட் வச்சு பூசிட்டு அதுக்கப்புறம் நல்லா தானே இருக்கும் பார்க்கறதுக்கு. பேக் பண்ணலாம், ஒய் சிமெண்ட். இங்கே வெளியிலும் போடுறது வந்து போடுங்க. இது ப்ளக் பாயிண்ட் இருக்கு. இல்லை இல்லை, எங்கள் அவள் தான் ஹோல்ஸ் போட முடியும். இதுக்கப்புறம் தட்டி தான் இருக்கும். ஹோல்ஸ் தான் எல்லாமே போட. சரி சரி, இதுக்கப்புறம் தட்டி தான் இருக்கும். நான் ஒவ்வொன்றுத்தையும் கணக்கு பார்ப்பேன், செலவு பார்ப்பேன். 40 ரூபா சோப்பை வாங்கினா 2 மாதம் 3 மாதம் வரும். இப்போ இதுக்கு இவ்வளோ செலவு பண்ணி நாளைக்கு வந்து பாத்திரம் கரெக்டாக விளக்கலன்னா செம கடுப்பு ஆகும். அதெல்லாம் அதில் ஒரு சிலது விளக்கும், ஒரு சிலது விளக்காது. நல்லா பெருசாக இருக்குது ஹோல்ஸு. அது டைல்ஸ் வச்சு தான் பண்ணும். பரவாயில்லையா? எல்லா டைல்ஸ்லாம் இல்லை, ஒரு டைல். ஆமாம் ஆமாம் ஆமாம், அதுக்கு சரி நீங்கள் முடிஞ்சா பண்ணிடலாம். சார் அது நான் வந்து பார்த்து சொல்லுவேன் சார். அதெல்லாம் ஒன்றும் ரொம்ப பெருசாக ஆகாது சார், பார்த்துக்கலாம் சார். ஓகேவா? சரிங்க சார். ஓகே ஓகே, தேங்க்யூ சார். நான் மதியானம் மேலே தான் வருவேன். இப்படி கிராஸ் ஆகி வந்து நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் சரி. ஸோ இது இப்படி கிராஸை வச்சா தான் ஈஸியாக போகும்ல. கரெக்ட். செவுத்துல வரும். ஆமாம், எல்போ வரும். இங்கே ஒரு எல்போ வந்து இப்படி கிராஸ் ஆகும். சரி சரி, நீங்கள் அது எதுவும் வாட்டமாக வச்சுடுங்க. அது எதுவும் கால் படாததில்ல. அதான் செவுத்துல அடிக்க போகிறோம். செவுத்துல அடிச்சுடுவீங்க. இப்படி கிராஸாக வந்து இப்படி வரும். இந்த ஓட்டர் பார்த்தீங்களா? ஆமாம் ஆமாம், பாருங்க. அவ்வளோதான். இது உள்ள வந்து போயிடும். சரி சரி, ஓகேண்ணே. போவோம். ஆனால் இது இடிக்குமான்னு தெரியல எனக்கு. அது வேற.
இது வெயிலுக்கெல்லாம் தாங்கும்லண்ணா பைப்பு? இது ஹாட் வாட்டர் பைப். இது ஹாட் வாட்டர் பைப்பா? என்ன பைப்பு? ஆமாம், ஃபினோலெக்ஸு. அது நல்ல பிராண்டு தான். இது இப்போ வெளியில் வருமா உள்ளே வருமா? இது இது உள்ளையா? ஓகே ஓகே. ஸோ இதுக்கு தனி சொல்யூஷனா? போடுங்க போடுங்க. அதுதான் இதெல்லாம் ஒன் டைம் யூஸ் தானே சொல்யூஷன்லாம்? ஆமாம், அதான் ஓப்பன் பண்ணாலே முடிஞ்சு போச்சு. ஆமாம். இப்போ ஃபேன் போட்டாலாம் ஒன்றும் ஆகாதா? அதெல்லாம் ஒன்று. ஓ, இந்த சொல்யூஷன் போடுறதுனால தான் ஒட்டிக்கிறது நல்லா. அதுக்கப்புறம் அது எது பண்ணாலும் வராது. ஓ, அதுக்குள்ளே அந்த பித்தளை இது ஆல்ரெடி இருந்ததா? நீங்கள் போட்டிங்களா இப்போ? அது அதுலேயே இருக்கும். இருக்கும் அது. அந்த மாதிரி போட்டால் தான் நல்லது. ஓகே. வெளியே தான் முறுக்கிக்கிட்டா முடிஞ்சு போச்சு டேப்பு. ம். இது துரு பிடிக்காதுல்ல? ஜாக்குவார் சார். ஆமாம் ஆமாம். என்ன பேர்? ஜாக்குவார் தான். தெரியுதா? தெரியுது. எது போட்டாலும் பிராண்டாக தான் போடுறோம். சரி சார். ஏன்னா காசு நமக்கு இதுக்கு தான் இப்போ நான் இது ஆகும். ஓ, அடாப்டர் வாங்க. ஆமாம். வாய்ஸ் உங்களுக்கு இது கொடுத்தீங்கன்னா. சரி சரி. இந்த சைடில் வாய்ஸ் வந்து போட்டுருவேன். ஓகே ஓகே. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் திடீர்னு ரொம்ப அசிங்கமாக பேசிகிட்டே இருப்பானுங்க. கேனக்கு அந்த மாதிரி புரியுது அந்த வார்த்தைங்க யூஸ் பண்ணுவாங்க. பொறாமை, அதுங்களுக்கெல்லாம் பயங்கர பொறாமை. இப்போ அப்படியெல்லாம் பொறாமைப்பட்டு எங்கள் அம்மா செத்துட்டா, இன்னைக்கு நான் சாகணும்ல, அதனால் அவன் கத்திக்கிட்டே கிடப்பான். கரெக்டாக நான் குளிக்க போகிறப்ப கத்துவான். இப்போ நான் மாடிக்கு போயிட்டேன், கத்திக்கிட்டு கிடக்கான். முன்ன பின்ன பேசுனது கிடையாது. அந்த பொம்பளையோட அக்காக்காரியை தான் வந்து பஜாரி மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தது. இப்போ இந்த இது வந்து ஆஃப் பண்ணுறதுக்கு மேலே போனால் அதுங்க சிந்தனை, அதுங்க பேச்சு செம டார்ச்சர். இதெல்லாம் வாழ்க்கையில் எதுக்கு தான் இந்த மாதிரி இருக்காங்கன்னு தெரியும். இப்போ இவங்களை பார்த்து எனக்கு என்ன ஆக போகுது? எனக்கே 1008 பிரச்சனை. ஆனால் அதுங்க லபோதிப்போன்னு லோன்னு கத்திக்கிட்டே இருந்தால் எப்படி நல்லாயிருக்கும்? அது என் முகத்தை பார்த்து சிரிச்சுக்கிட்டே பேசுகிறான். அவனுங்க முகத்தெல்லாம் பார்க்க கூட பிடிக்க மாட்டேங்குது எனக்கு. என்ன நல்லா பொங்கி போடுவா ஆத்தாக்காரி, அதை சாப்பிட்டுட்டு தின்னது சரிக்காமல் கத்திக்கிட்டு கிடக்கும் போல. இது நமக்கு அந்த மாதிரி காலையிலேருந்து பச்சை தண்ணி தான் குடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கேன். நீங்கள் அப்படி தான் போல் வேலைக்குன்றதுனால. இந்த வாங்கிட்டு வர சொல்லாமான்னு பார்த்தேன், அதுக்குள்ளே வந்துட்டீங்க நீங்களே. சாப்பிட்டுட்டு வேலை பார்ப்பீங்க. எடுத்துகிட்டு வந்துட்டீங்களா? சாப்பிட்டுட்டு வேலையை பாருங்க. ஓ, மிஷின் ஓட்டிங்க. சுவிட்ச் போர்டு மாற்றிடுங்க. இல்லை, முன்ன பின்ன நம்மக்கிட்ட பேசாதவங்களுக்கு நம்ம மேலே என்ன அப்படி காண்டு? அப்போ அந்த பொம்பளை அவங்க அக்காக்காரி அப்படி தான் வந்து விட்டுட்டு போயிருப்பா போல். அது அவங்க அக்காக்காரி அப்படி தான். நான் காலையில் எழுந்துக்கிறப்ப தேப்பையன் கத்தி பேசும். அது அக்காவும் அதுங்க மாமாவும் சண்டை போட்டதெல்லாம் கூட நான் வந்து வச்சுருக்கேன். எப்படியெல்லாம் அசிங்கமாக பேசிச்சுங்க. அது பிள்ளைக்கு எங்கேயாவது சம்பளம் நல்லா வந்திருக்கும், போயிடுச்சுங்க. எல்லாம் எதுக்கு இப்படி விரோதமாக? அக்கத்து பக்கத்துக்காரங்கன்னா வந்து நல்லபடியாக இருந்துக்கணும். சாவுறாளுங்க. நானே சாக தான் போகிறேன் கஷ்டத்தில். எனக்கு யாரும் பார்க்குறதுக்கு ஆள் இல்லை. அப்போ கூட வந்து அதுங்க அடங்க மாட்டேங்குதுங்க. இப்போ ஃப்ரீலான்சர் கேட்டாங்க வந்து, இவங்க இங்கே எவன் ஃப்ரீலான்ஸ் பண்ணுறான்? அந்த பையன் ஃப்ரீலான்ஸ் பண்ணுறான், எதுக்கு அவனுக்கு என் சிந்தனை? நல்லா பார்த்துட்டான். இனி முகத்தை பார்த்துக்கிட்டு இனி இன்னும் கூட பிரச்சனை பண்ணுவான். ஆட்டோவில் அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வந்து என் வீட்டு முன்னாடி உட்காந்துக்கிட்டு கத்திக்கிட்டே இருக்கான். பெற்று வச்சுருக்குங்க பாருங்கள் பிள்ளைங்களை. நானும் வந்து இருக்கேன், இதுங்களும் இருக்குதுங்களே. இப்போ நீங்கள் போனதுக்கப்புறம் அந்த அந்த எதிர் வீடு அது என்னென்னவோ பேசுது. இப்படியே நச்சரிக்குதுங்க, நம்மள நிம்மதியாக இருக்க விடாதுங்க. இல்லை, அது சும்மா டம்மியாக வச்சுருக்கானுங்க. அது 3 ஃபேஸ் வேணும்னா மாற்றிக்க சொன்னான்.
ஆக்சுவலாக அது நான் மறந்துட்டேன். இது அது நான் சொன்னேனே உங்களுக்கு, அதுக்கு தான் சொன்னேன் நான். மறந்துட்டேன். ஆமாம், டம்மி போட்டுக்கிட்டா நல்லது. இல்லைன்னா கண்டிப்பாக கொசுவெல்லாம் கூட உள்ளே வந்துடும். கண்டிப்பாக அதுலேருந்து கொசு வர சான்சஸ் இருக்குது. அதெல்லாம் இல்லை. ஃபஸ்ட்டு இங்கே நான் அது திருப்ப உடஞ்சி போச்சு. அது ஏன் அது இது அங்கே மேலே நிறுத்தியும் தண்ணி வந்துக்கிட்டே இருக்கு பாருங்க. வால்வு போயிடுச்சுங்க, மேலே வால்வு போயிடுச்சு. இல்லைன்னா டேங்க்கில் கொஞ்சம் நஞ்சம் இருக்க தண்ணி வருது போலண்ணே. அது எப்படி வரக்கூடாது இல்லை, அது வால்வு போயிடுச்சுங்க மேலே. அதான் வால்வு இருக்குல்ல, உங்கள் வால்வு அது டேமேஜ் ஆகிடுச்சு. அவ்வளோதான். ரெண்டு ஒரே பிராண்டு தானே? தெரியல, நான் அது 120 நான் தான் வாங்கினேன். இதியா? இதியா? இது ரிஞ்ச் பண்ண தேவையா? சும்மாவே டைட் பண்ண போதுமா? சும்மா எப்படி ரிஞ்ச் பண்ணாமலே எப்படி? அதுதானே. கையில் எவ்வளோ ஏற்றணுமோ ஏற்றிட்டு அது ஏற்றிட்டு ஓகே. தண்ணி எப்படி வருது? தண்ணி உப்பு தண்ணி போல தண்ணியால தூர பிடிச்சிருக்கு. ஏரியாவே அப்படிதான் போகுதுல்ல? ஆமாம். எவ்வளோ வாங்கினீங்க இது வந்து? எல்லாம் சேர்த்தா எனக்கு 32 ஆச்சு. 32 லட்சமா? ஆமாம். ஆனால் இப்போ 45 ஆகும்பா இந்த மாதிரின்றாங்க. உண்மையான்னு தெரியல. ஆகுமாண்ணே 45? கொடுங்க. அந்த ஹோல்ஸே போதுமா இல்லை வேறு ஹோல்ஸ் போடணுமா? ஹோல்ஸ்லாம் தேவை, இதே போதும். ஓகே. எடுக்கட்டா? இதுதான். சரி நான் இப்போ தான் எடுத்துகிட்ருக்கேன். கரெக்டாக தான் இருக்குது. ஓகேவா? சரி, இது கைட்டி எடுக்கிற மாதிரி தான் வரும்ல? ஆமாம், இழுத்தான் வந்துடும். முன்னாடிக்கு இது எப்போ பரவாயில்ல. ஆமாம், ஓப்பன் ஆகுது. இப்போ கரெக்டாக அந்த ஹோல்ஸ் போகிற மாதிரி உள்ள இருக்கும். ஆமாம். இது ஆனில் தான் இருக்குது. அப்படியா? ஓகேவா? ஆன் இது ஆனு, இது ஆஃப். ஓகே. ஆனில் இருக்குது. ஓகேவா? தண்ணி ஒழுகுதா? இல்லை இப்போ திறந்தது அது. இல்லை அதுதான் அது ஒழுகுதே. ஒழுகுலங்க, டைட்டில் இருக்குது. இந்த டப்ளான் டேப் தான் போட்டுருக்கேன். ஃபுல் டைட்டில் தான் இருக்குது, ஒழுகுல அது. ஓகே. சரி ஓகேவா? சரி ஓகேண்ணா. இது ஆனில் இருக்கா? இது இந்த பக்கம் ஆனு, இந்த பக்கம் ஆஃபு. இது ஆஃபுங்க. ஓகே. இது ஆன். தண்ணி ஒழுகாதுல்ல? ஒழுகாது. சரி. நீங்கள் சாப்பிடலாங்களா? பரவாயில்லண்ணா. ஸோ அன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவரோட கடையிலேருந்தே பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் எல்லாம் கொண்டு வந்துட்டார். ஸோ அதோட ரேட்டெல்லாம் போட்டிருக்காரு பாருங்கள். ஸோ எல்லாம் சேர்த்து 2370. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சில இதெல்லாம் தேவைப்பட்டது, மறுபடியும் வாங்கியிருந்தோம். அதுக்கு பாருங்க 435 ரூபா. ஸோ அது பத்தாதுன்னு அதுக்கப்புறம் ஏதோ இந்த டிஷ் வாஷருக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கணும்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு 780 ரூபா ஆச்சு. இது எல்லாத்தையும் தாண்டி அன்றைக்கி அவருக்கு லேபரு 2500 ரூபாய் வேறு கொடுத்து அனுப்பியிருந்தேன். ஸோ கிட்டத்தட்ட 6000 சில்லற ஆயிருந்தது ஒரு நாள் அந்த ஒர்க்குக்காகவே. இது வந்து டிஷ் வாஷருக்கு தேவையான மெட்டீரியல் தான், இன்னும் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கல. அதுக்கப்புறம் சரி ஓகே அது ஒரு 780 வேணால் நம்ம வந்து கன்சிடர் பண்ண தேவையில்ல. கிட்டத்தட்ட ஒரு
5500 செலவாயிருக்கு இப்போதைக்கு வரைக்குமே. இன்னும் கூட அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணலை டிஷ் வாஷர். எவ்வளோ ஆக போகுதுன்னு தெரியல.